ஒரு அன்பான குடும்பத்தில் பாசமாக சாதம் ஊட்டுற பாட்டி இருப்பாங்க. தன்னோட தள்ளாத வயசுலேயும் தன் பேரன் பிள்ளைங்களுக்கு கூட்டு போய் பட்சணம் வாங்கி கொடுக்குற தாத்தா இருப்பாங்க. நம்மளை அடிக்க வந்தால் ஓடி போய் ஒளியிறதுக்கு ஒரு பெரியப்பா இருப்பாங்க. நம்ம தப்பு செய்யும்போது நம்மளை அடிக்கிற பெரியம்மாவை ஏன்னு கேள்வி கேட்காத அம்மா இருப்பாங்க. நம்ம கூட செல்லமாக விளையாடுறதுக்கு சித்தி இருப்பாங்க. நம்மளை அன்பாக அரவணைச்சிக்க அத்தை இருப்பாங்க, மாமா இருப்பாங்க. இப்படி நிறைய சொந்தங்கள்லாம் இருப்பாங்க. இப்போல்லாம் இது எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியலங்க. இது தாங்க கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்தில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருந்தோம். அப்போது தீபாவளின்னா அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா எல்லோரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அந்த வீடே அந்த பட்சண மனத்தால் நல்லா மணக்கும். இது மட்டுமாங்க, நம்ம பொங்கல் தினத்தில் அந்த சக்கரை பொங்கல் இனிப்போட பாசமும் கலந்து நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த காய்கறியில் வச்சு படைக்கிற ஒரு சாம்பார் வைப்பாங்க, அதில் அந்த பாசமும் நிறைஞ்சிருக்குங்க. அப்புறம் நம்ம அந்த போட்டி போட்டு சாப்பிடுவோம்ல அந்த கரும்பு, அதெல்லாம் இப்போல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய் கூட்டு குடும்பம்னா என்னங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தனி குடும்பத்தில் இருந்து நம்ம ஒரு அவசரத்துக்கு கூட நம்ம பிள்ளைங்களை பக்கத்து வீட்டில் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இனியாவது கொஞ்சம் நம்ம யோசித்து கூட்டு குடும்பத்தில் வாழ முயற்சிப்போங்க.